சனி வக்ரம் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற கிரக அமைப்பு இதுதாங்க. உலக அளவில் பல மாறுதல் நடந்துட்டு இருக்கு. போர் இருக்கா இல்லையா, பெட்ரோல் விலை கூடுதா இல்லையா, அது ஏங்க நான் பார்க்கணும். நம்ம வீட்டில் வாங்குகிற பெட்ரோல் சம்மந்தப்பட்டது. இந்த நகை பார்த்தீங்கன்னா திடீர்னு வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன் சார்? குரு உச்சம் பெற்று அதுக்கு திரிகோணத்தில் சனி பகவான். அப்போ நகை இருக்கா இல்லையா, நகை வருமா வராதா, நகை வாங்கலாமா, நகைச்சீட்டு போட்டாமே என்னாச்சு சார், நகையை அடகு வச்சுருக்கோம் அது மீட்க முடியுமா, இது மாதிரி அடிப்படை விஷயங்கள் இருக்கு இல்லையா. உலகம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது, வருமானம் என்ன பண்ணுது. அப்போ சனியோட வக்கர அமைப்பில் 12 ராசிகள் பெனிஃபிட் அடைய போகிறீங்க. அதில் உங்கள் ராசியை முக்கியமாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இந்த அமைப்பில் என்ன நடக்க போகுதுன்னா, பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய மாறுதல். கீழே விழுந்தவன் மேலே வரப்போகிறான், மேலே இருக்கிறவன் கவனமாக இருக்கணும், கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. இதே இது திருமணம் இருக்கா இல்லையா, திருமணம் இல்லாதவங்க பல பேர், வாழ்ந்தவங்க ஏன்டா கல்யாணம் பண்ணவங்க மாதிரி அவங்களுக்குலாம் இந்த சொல்யூஷன் இந்த வக்கர காலகட்டம் தான். கணவன் மனைவி நிறைய பேர்த்துக்குங்க வாழ்க்கையை எப்படி கன்டினியூ பண்ணுறதுங்கிற ஒரு இதில் இருக்குது. அதை தாண்டி அடுத்து குழந்தை பிறப்பு, குழந்தைய வளர்க்க முடியலன்னு பல பேர், நம்ம குழந்தையே இல்லைன்னு பல பேர். ஏன் சார் இந்த சூழ்நிலைகள்? கிரகங்கள் செய்யும் ஜாலங்கள் தாங்க காரணம். பொருளாதார ரீதியாக இடம் வீடு சொத்து, நமக்குன்னு ஒரு லக்கு கிடைக்குமா, அதிர்ஷ்டம் கிடைக்குமா, இறை வழிபாடு இறை அருள் கிடைக்குமா, மன நிம்மதி இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிற பல பேருக்கும் இது பொருந்தும். இந்த 12 ராசிகள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு சில கேரக்டரிஸ்டிக் மாறுது நிச்சயமாக. ஆனால் இந்த சனி வக்ரம் பெறும் காலகட்டத்தில் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு போயிடும், தடுக்க வேண்டியதை தடுத்துட்டு இருந்தது இத்தனை நாளாக. இப்போ கொடுக்க போகிறது என்ன, அதான் இங்கே விஷயம். இந்த காலகட்டத்தில் காம்பினேஷன் எஃபெக்ட் அந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, குரு அதோட தன்மையும் ராகு கேதுவோட தன்மையும் நினச்சிருக்கேன், அதாங்க ப்ளஸ்ஸு. அப்போ சனி வக்ர காலகட்டத்தில் 3 கிரகங்களும் சேர்ந்து நமக்கு செய்கின்ற அமைப்புகள் ஏன்னா காம்பினேஷன் எஃபெக்ட் தான். உங்கள் ராசி வெள்ள காத்திருக்கிறீர்கள், ஜொலிக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. தடைகளை விட்டுட்டு அடுத்து நிமிர்ந்த நடையோடு நடக்க வேண்டிய சூழ்நிலைகள். ஆனால் ஒன்றே ஒன்று, அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நமக்கு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ரோட்டில் நல்லா நடக்கிற மாதிரி தெளிவான காலகட்டம். முதல்ல வாழ்த்துக்கள் கன்னி ராசி அன்பர்களே. கடமை மிக்கவர்கள், கண்ணியமானவர்கள், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னா அந்த ராசிக்கு பேர் போனவங்க. உங்கள் ராசிக்கு 7ல் இருந்த சனி பகவான் வக்ரம் பெறும் காலகட்டத்தில் கண்டகச்சனி இனி இல்லை. சனியோட தாக்கம் குறைகிறது, குருவின் தாக்கம் அதிகரிக்கிறது. குரு 11 இருக்கு இல்லையா, அப்போ சுபகாலகம் பிறந்திருக்குன்னு சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசின்னு நினச்சிக்கலாம், பர்ஃபெக்ஷனிஸ்ட்டுங்க. இந்த ராசி கோவப்படுறாங்கன்னு சொல்லுவாங்க, கரெக்டான விஷயத்த கரெக்டாக சொல்லுவாங்க. இவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்தா அது தலை நிமிர்ந்து நிற்கிற அளவுக்கு செஞ்சு காட்டிடுவாங்க. மீடியா துறையில் சிறப்பு மிக்கவங்க, மீடியா, ஆடிட்டிங், அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது, பிஸ்னஸில் இல்லைன்னே சொல்லலாம். ஒரு வேலையெல்லாம் அவங்க செஞ்சாங்கன்னா, அதுவும் வேலைன்னு வந்தாலே அது கன்னிராசிக்காரங்க தான், அந்தளவுக்கு செஞ்சுருவாங்க. பொறுப்பானவங்க, இவனை நம்பி எந்த பொறுப்பும் கொடுக்கலாம். என்ன நெற்றிக்கண் திரைப்படம் குற்றம் குற்றமே என்பாங்க. தலைவர் தப்பு செஞ்சாலும் சரி, தொண்டன் தப்பு செஞ்சாலும் சரி, தலைப்பு தான். ஆனால் எது நியாயமோ நியாயத்தின் பக்கம் நிற்கிறவங்க. இந்த வக்ர வரும் காலகட்டத்தில் உங்களை உயர்வு சூப்பராக இருக்குது, அதிர்ஷ்டம் வாசலில் நிற்குதுன்னே சொல்லலாம். உங்கள் உழைப்புக்கு உண்டான உயர்வு கிடைக்கிது, அதை பற்றி பார்ப்போம். முதல்ல நல்ல விஷயம் என்னென்னா, இந்த ராசிக்கு பிஸ்னஸ் யோகம் வந்திருக்குங்க. திடீர்னு ஒரு ஆசை பிஸ்னஸ் பண்ணலாம். ஆண் பெண் இருவருமே பார்த்திங்கன்னா தொழில் தொடங்கலாம், வருமானத்தை அதிகப்படுத்தணும். இந்த வருமானம் பத்தாது, போன வாய்ப்புகள் நிறையா விட்டுட்டோம். அப்போ வேலை பிஸ்னஸ் ரெண்டுமே ஃபுல் கான்சன்ட்ரேஷனாக இருக்குது. அப்போ பிஸ்னஸில் இருக்கிற ஃபஸ்ட்டு பாயிண்ட், பிஸ்னஸில் இருக்கிறவங்க அடுத்தடுத்த படிநிலையை நோக்கி நகர்றீங்க. லாபங்கள் இரட்டிப்பாகும் சூழ்நிலைகள், கூட்டு சம்மந்தப்பட்ட இருந்த இன்னல்கள் எல்லாம் விலகுது. பிஸ்னஸில் நிறைய பேர் ஏமாற்றிட்டாங்கன்னா அது இந்த ராசி தான். அவ்வளோ ஹார்ட் ஒர்க், அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக இருக்கும், ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஏமாற்றிட்டாங்க. இதில் இந்த அட்டாக்லாம் சொல்லுவோம், அதாவது ஸ்கேமர்ஸ், மொபைல் ஃபோனில் இது பண்ணது, இது மாதிரி வேலையாட்களை ஏமாற்றினது, இது மாதிரி பல பேர் கன்னிராசிக்காரங்க தொழிலில் இதான. ஆனால் இப்போ உங்கள் உழைப்புக்கு ஏற்ற ஊதியம், அந்தஸ்து அதிகரிக்கின்ற, நம்பர் ஆஃப் கிளைண்ட் இன்க்ரீஸ் ஆக போகுது, சூப்பராக வரப்போகிறீங்க. அடுத்து குடும்ப உறவில் புது உறவு வருகிறது. குடும்பத்தில் புது நபர் அறிமுகம், ஒரு வாழ்வில் ஒரு டேர்னிங் பாயிண்ட். அந்த நபர் வருவாரா, நமக்கு கிடைக்குமா, அந்த நபர் யார்? ஒரு சிலருக்கு திருமணமாக இருக்கும், காதலராக இருக்கும், பிரிந்தவங்களாக இருப்பாங்க, குழந்தையாக இருக்கும். அது ஒன்று நான் பார்ப்போம். ஃபஸ்ட்டு திருமண உறவை பார்ப்போம். முதல்ல திருமணம் உண்டா இல்லையா. இந்த ராசிக்கு திருமண காலகட்டம் வந்தாச்சு. குரு பார்க்க கோடி நன்மை. 7ஆம் வீட்டை குரு பார்க்கும் காலகட்டத்தில், சனி விலகும் காலகட்டத்தில் திருமண வரன் முடிவாகின்றன. மனதுக்கு பிடித்த திருமண வரனாக இருக்கின்றன. ரொம்ப நாளாக எப்போ வரும், எப்போ கல்யாணம் நடக்கும்னு நினச்சிட்டு இருந்தாங்க, இப்போ தான் திருமண காலகட்டம். ஒரு சில திருமண வாழ்வில் இருந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது சார், கன்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றவங்களுக்கு கூட வாழ்வில் உங்களுக்கு எது சரியோ அதுக்குண்டான முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலைகள். அப்போ திருமண உறவுகள் உண்டு. இதில் பரிகாரம் எது தேவையா, கோச்சார ரீதியாக தேவையில்லை, ஜாதக ரீதியாக பார்க்கும்போது இறுதியில் ஒரு பரிகாரம் கொடுக்க போகிறேன், அதை செஞ்சு பாருங்கள்.
இந்த சனி வக்ர காலகட்டத்தில் பல மாறுதல் உண்டு. இப்போ திருமண நாள் மட்டும் ரொம்ப கவனமாக போட வேண்டிய ராசி இந்த ராசி. ஏன் இந்த ராசிக்கு மட்டும்? காலபுருஷங்க 6ஆம் இடம் திருமணத்துக்கு பிரச்சனை கொடுக்கறது இயற்கையாக. அப்போ இந்த ராசியை பார்க்கணும். இந்த ராசிக்கு ஒரு சூட்சமும் சொல்வேன். இது கன்னி ராசி, கன்னி லக்னமாக இருந்தால் ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு தாய் பார்த்து உறுதி திருமணத்தை பண்ண முடியாது. நேற்று பார்க்கும்போது கூட இந்த பெண் கன்னி லக்னமாக இருக்கும்போது சொன்னேன், பாருமா உனக்கு கணவன் கூட சின்ன சின்ன மன வருத்தம் வரும்பொழுது கணவனா உங்கள் அம்மாவா, அவங்க அம்மா இருக்கும்போது சொன்னேன் கணவனா அவங்க அம்மாவான்னு சொன்னேன், கணவன் சொல்லிடு, உங்கள் அம்மா கூட கொண்டு வந்துடுவாங்க. எங்கள் அம்மா தான் முக்கியம்னு சொன்னால் கணவன் வர மாட்டாங்க. ஏன்னா 7ஆம் இடம் பாதகமாக இருக்கின்றன. ஆனால் இப்போ திருமணத்தில் சூப்பரான காலகட்டம், வெற்றி வாய்ப்புண்டு. ராசிக்குங்க சொத்து சுகம் சேர்க்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்குங்க. ஏன்னா அவ்வளோ நகையை விற்றது, சொத்தை விற்று கடன் அடைச்சது, பிஸ்னஸில் ஏமாந்தது, இந்த ஆன்லைன் ஸ்கேம் மூலம் ஏமாத்தினது, கிரிப்டோவில் போட்டு மிஸ் ஆனது, பல இன்னல்கள் அனுபவிச்சாச்சு. கையில் 0 இருக்கும், திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா? ஆனால் இப்போ தான் படிப்படியாக ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது, சொத்து சுகம் வர்றது, பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வர்றது. அப்போ ப்ராப்பர்ட்டி யோகங்கள் வந்திருக்கு. ஆசையாக தேவையான்னு பார்த்தா தேவைக்கு உண்டான வாங்கிக்கங்க, பார்த்துக்கலாம். இந்த ராசி முக்கியமாக சார் வேலைக்கு போகிறோம் எப்படி இருக்குது? வேலையில் கோல்டன் டைம். வேலை ரீதியாக நிறைய பேர் பல முயற்சிகள் செய்து பல தொந்தரவுகள் இருந்தது. பல பேர் கூட இருந்தவங்க வேலை செஞ்சவங்களே தொந்தரவாக இருந்தாங்க. இப்போ அதெல்லாம் விலகி உங்களுக்கு நல்ல காலம் பிறந்திருக்கு. வேலையில் முன்னேற்றம், அதீத லாபம் ஏற்படுகிற காலகட்டம். உயர் பதவி வரைக்கும் கிடைக்குங்க. கவர்மெண்ட் எக்ஸாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமாக இருக்கலாம், கிடைக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட வாய்ப்புகள் பிறக்கின்றன. வேலை இல்லாதவங்க வேலை கிடைக்கும். நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு வேறு. எப்போ கிடைக்கும்? என்ன கோயில் பரிகாரம் பண்ணிக்கலாம்? அதே இடத்துக்கு போகலாமா? எந்த ஊரில் ட்ரை பண்ணலாம்? ஒரு சிலருக்கு வெளிநாட்டுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு சிலருக்கு வெளி மாநிலம், ஒரு சிலருக்கு அதே கம்பெனி. அப்போ ஃபஸ்ட்டு சூட்சம்னா அது ஒரு சில கடவுள் வழிபாடு. உங்கள் ஜாதக ரீதியாக பார்க்கும்போது தசாபத்தியம் மேட்ச் ஆகாமல் நிச்சயமாக வந்துடும். வேலையில் கவனமாக தக்க வைத்துக் கொள்ளுங்கள். ரிசெஷன் வந்தாலும் தக்க இது முக்கியம். இந்த ராசி முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறது, செக்லிஃப் சம்மந்தப்பட்டு இந்த காலகட்டம் வேண்டாம், அதை மட்டும் பார்த்துக்கங்க. ஆனால் இந்த ராசிக்கு இப்போ நல்ல விஷயம் என்ன தெரியுங்களா? விரயங்கள் எல்லாம் லாபமாக மாறும். மற்றவங்க விரயம் உங்களுக்கு லாபம். அப்போ திடீர் ஆஃபர் ரேட்டில் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. குழந்தைகளை எண்ணி எண்ணி வருத்தப்பட்ட ராசி இப்போ குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தை சம்மந்தப்பட்டது சினிமா, அரசியல் இது மாதிரி விஷயங்கள் உண்டா? பாப்புலராக வேணாம், நிச்சயமாக அதுக்குண்டான அமைப்பு உண்டு. மீடியா இருக்கிறவங்களும் ஜொலிக்க போகிறீங்க. நல்ல காலம் பிறந்திருக்குது. உடல் உபாதைகள் விலகிற காலகட்டம். உடல் உபாதைகள் பாடுபட்டாச்சு. நிறைய பேர்த்துக்கு இந்த ராசி இருக்கிறவங்க பிளட் ஃப்ளோ தான் பிரச்சனை. ரத்தம் உறைதல், ஹார்ட் சம்மந்தப்பட்டது, ப்ரெஷர் இதாக இருக்குது. இது வேரியேஷன் நிறைய பேர். இந்த பிரச்சனைக்கெல்லாம் இருந்தவங்களுக்கு தீர்வு காண வேண்டியது. இந்த ராசிக்கு பொதுவாக குறிப்பிட்ட வயசுக்கு ஹார்ட் செக் பண்ணிக்கங்கன்னு நான் சொன்னேன். நிறைய வீட்டில் சொல்லியிருக்கேன், ஒரு முறை செக் பண்ணிக்க, லங்ஸையும் ஒரு டைம் பார்த்துக்கங்க. அது 2 மட்டும் ஆக மொத்தம் இந்த 2 ஒரு பாயிண்ட்டை தவிர மற்ற எல்லாமே ஜொலிக்கக்கூடிய காலகட்டம். வேறு கேள்விகள் சந்தேகம்னா பாருங்கள். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னா தான் நிச்சயமாக செய்ய வேண்டியதுன்னா, குழந்தை வடிவத்தில் இருக்கிற கிருஷ்ணர் வழிபாடு, தாயும் குழந்தையும் இருக்கிற கோயில். அப்போ மாசாணி அம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது, அதுக்கு போகலாம். கருவளர்ச்சியேரி அம்மன், அந்த கருவை கொடுக்குற அம்பாலாக இருக்கலாம். கருவளர்ச்சி குழந்தைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் அதுக்குண்டான அமைப்பாக வந்திருக்கு. அப்போ நிச்சயமாக ஒரு அம்பாள் கோயிலில் பிடிச்சிக்கங்க. பெண் தெய்வ வழிபாடு, வியாழக்கிழமை வழிபாடு, குழந்தையில் ஆண் தெய்வத்தில் கிருஷ்ணர் வழிபாடு, குழந்தை வழிபாடு. குழந்தை வடிவத்தில் தெய்வமே உங்களை காக்க போகுது. வேறு கேள்விகள் சந்தேகம் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். இத்தனை நேரம் பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சார பலன்கள் பார்த்துட்டு இருந்தோம். கோச்சார பலன்களோட ஜாதக பலன் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 100% இருக்கும். பொதுவாக யாருக்காவது ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண ரீதியான விஷயங்களுக்கு, குழந்தை பிறப்புக்கு உண்டான சொத்து சுகம் எப்போ அதிர்ஷ்டம் கதவு கட்டும், நிறைய டவுட் இருக்கும். அந்த டவுட்டுக்கு நிவர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான காலகட்டம் வந்திருக்கு. அதுக்குண்டான வாய்ப்புனா ஸ்கேன் எதிரே அந்த எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நிச்சயமாக ஒரு வாழ்வில் திருப்பமுனை ஏற்படுத்த முடியும். அதோட முக்கியமாக நான் ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணியிருக்கேன், மாடர்ன் பேத்ஸ் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக் அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே. இந்த புக் பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலாக கேடுங்க. இன்றைய காலகட்டத்துக்கு தந்தாற்போல் அனைவருக்கும் ஜோதிடம், வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வரணும். ஜோதிடம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு மைல்கல்லாக இருக்குது. இதை தெரிஞ்சுக்கிட்டவங்க வெற்றி பெற்றவங்களாக இருக்காங்க. அதாவது ஒரு பணக்காரங்க எப்பவுமே ஜோதிடர்கள் எப்பவுமே கூட வச்சுக்குவாங்க. இன்றைய அரசியல் சூழ்நிலையில் கூட ஜோதிடர் ஒருத்தர் துணையாக இருக்காங்க. எதுக்குன்னா ஜோதிடங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் கிரகங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஆன்லைன் அமேசான், ஃப்ளிப்கார்ட், கூகுளில் இருக்குது. செக் பண்ணி பார்த்துக்கங்க. பொதுவாக ஜாதகம் நமக்கு சாதக சூழ்நிலை எப்போ, நல்ல நேரம் எப்போ, சரியான சூழ்நிலைகள் தெரிஞ்சுக்கலாம். தவறான நேரமாக விலகி நின்றுக்கலாம். அப்போ இது மாதிரி தெரிந்து கொள்ள நல்லாயிருக்கு. நிச்சயமாக யாருக்கா ஜாதகம் பிரசன்னம் பார்த்து சேஃப்டி ஆகணும்னா ஸ்கின் எதிரி எண்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள்.